ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயக்கவியல் பாடத்தில் தோற்ற எடை, ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா apparent weight. இந்த தோற்ற எடை அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எடைங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்துக்கு வருவோம். சரியா? இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பருப்பொருட்கள் தான். சரியா? அப்படி இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருள்களுக்குமே என்ன உண்டுப்பா? நிறை உண்டு. சரியா? இதை மாஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கப்பா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்படி ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம பூமி என்ன செய்யும்னா தன்னுடைய மையத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட விசையுடன் ஈர்க்கும். அந்த விசை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கப்பா? புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசை இருக்கு அப்படின்னா அங்கே ஒரு முடுக்கம் கிடைக்கும்பா. முடுக்கம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எதன் காரணமாக கிடைக்குதுப்பா? புவியினுடைய ஈர்ப்பு விசை. அதனால் அதுக்கு பேர் என்னன்னா புவி ஈர்ப்பு முடுக்கம். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்னன்னா ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த விஷயம் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எடைங்கிற ஒன்று வருதுப்பா. எடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா W = m × g. நிறையையும் புவியீர்ப்பு முடுக்கத்தையும் பெருக்க கிடைப்பது இதன் அலகு நியூட்டன். இதெல்லாம் முந்தின வகுப்பில் படித்தாச்சு. இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக சொல்கிறேன். சரி சார், இங்கே தோற்ற எடையில் தலைப்பு எழுதியிருக்கீங்க. apparent weight அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒருவரை நம்ம என்ன செய்கிறோம்பா? வேகமாக கீழே இறங்க வைக்கிறோம். சரியா? எங்கெங்கெல்லாம் இது நடக்கும்? ஜெயின்ட் வீல் பார்த்துருப்பீங்கல்ல? வெரி குட். அந்த ஜெயின்ட் வீல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜெயின்ட் வீலில் என்னதுப்பா? அப்படி சுற்றி வரும். இப்படி சுற்றி வரும்போது சப்போஸ் இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் கீழ் நோக்கி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஏன் பயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எடையே அவருக்கு இல்லாத மாதிரி ஒரு என்ன ஏற்படும்பா? ஒரு உணர்வு ஏற்படும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோற்ற எடை இழப்பு, apparent weight loss அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுது? சரியா? ஸோ இது ஏற்படுறதுக்கு இந்த கான்செப்ட் நமக்கு என்ன செய்யணும்பா? தெரியணும். தோற்ற எடை அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யணும்பா? நமக்கு தெரியும். சார் இது ஜெயின்ட் வீலில் ஏற்படும்போது தான் சார் இப்படி இருக்குமா? அப்படி கிடையாதுப்பா. ரோலர் கோஸ்டர்னு படிச்சிருக்கீங்க. இந்த ரோலர் கோஸ்டரில் வந்து நீங்கள் அப்படியே மேலேருந்து வேகமாக அப்படி சுற்றி 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 கீழே வரும். கீழே எப்போல்லாம் எதெல்லாம் வேகமாக கீழே இறங்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த இது நமக்கு ஏற்படும். தோற்ற எடை அல்லது தோற்ற எடை இழப்பானது நமக்கு என்ன செய்யும்பா? ஏற்படும். சரியா? இது ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பூமியில் உங்களை ஒரு ஆளை நம்ம எதில் நிற்க வைக்கிறோம்பா? ஒரு எடை இடும் இயந்திரத்தின் மேலே நிற்க வைக்கிறோம்பா. இது இயந்திரம், இது வந்து ரீடிங் காமிக்கிற அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய எடையானது எப்பொழுதுமே கீழ் நோக்கி செயல்படும்பா. W = m × g. சரியா? இது எதனால் ஏற்படுது? புவியீர்ப்பு விசையினால். அப்போ எடையும் என்னதான்? வெரி குட், விசை. எந்த திசையில் செயல்படும்? கீழ் நோக்கிய திசை. நீங்கள் நியூட்டனுடைய 3ஆம் விதி படிச்சிருப்பீங்க. என்ன விதிப்பா? நியூட்டன் என்ன விதி? வெரி குட், 3வது விதி. அது என்ன சொல்ல வருது? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடைங்கிற ஒரு விசை கீழ் நோக்கி செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு சமமான எதிர் விசை செயல்படும். அதாவது அவர் காலில் இருந்து கீழ் நோக்கி எடை செயல்படுது அப்படின்னா இந்த பரப்பு இருக்குல்ல, இந்த பரப்பு அவர் மீது ஒரு என்னதுப்பா? எதிர் விசையை செயல்படும். சரியா? ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கப்பா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழ் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எதிர் விசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயம் தான்பா அந்த தோற்ற எடையில் உங்களுக்கு என்ன செய்யும்பா? வரும். நம்ம புக்கில் 4 கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 என்ன செய்வோம்பா? பார்ப்போம். அதாவது ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்கப்பா. புக்கில் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள். ஒருத்தர் வந்து எதில் நிற்கிறாருப்பா? லிஃப்ட்டுக்குள்ளே நிற்கிறார். சரியா?
லிஃப்ட்டில் நிற்கும் போது அவர் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத என்ன செய்வோம்பா 1 by 1 நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்க. இப்போ லிஃப்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வில், த லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். சரியா? அவர் மீது என்ன செய்யலப்பா, எதுவும் செயல்படலை. அப்போ இந்த W ஆனது எதுக்கு சமமாக இருக்கும்பா, இந்த ஆருக்கு எப்படி இருக்கும்பா, சமமாக இருக்கணும். ஆறுனா என்னன்னு சொல்லிட்டேன் நான். சரியா? அதாவது எடை செயல்படுவதனால அதன் காரணமாக அவர் மீது செயல்படக்கூடிய ஒரு விசை. ஆனால் இது எப்பயுமே எப்படி செயல்படும்னா மேல் நோக்கி செயல்படும். எனக்குள்ள ஒரு சின்ன கிராஃப் மாதிரி வரைஞ்சிடும். இது வந்து என்ன வரும்பா, எக்ஸ் டேஷ் எக்ஸு ஒய்யு ஒய் டேஷ் இப்படி வரைஞ்சிடுவோம். ஏன்னா அது ஒரு சில புரிதலுக்காகத்தான் ஓய்வில் இருக்கும்போது. அதே மாதிரி இதே லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய அவர் சீரான திசை வேகத்தில், என்னதுப்பா, சீரான திசை வேகம். அப்போ v என்னது, மாறிலி. The velocity is a constant. Then acceleration is 0. சரியா? பொருள் சீரா இயங்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் மீது என்னதுப்பா, முடுக்கம் இருக்காது. அதன் காரணமாக வெளியிலிருந்து செயல்படக்கூடிய விசை, நான் இதை புற விசைன்னு வச்சுக்கிறேன். இது என்னன்னு இருக்கும்பா, சுழியா இருக்கும். இந்த நிலையிலையும் W இஸ் ஈக்குவல் டு என்னதான்பா, R. ரைட்டா? அடுத்தது பாருங்க, இப்போ லிஃப்ட்டு மூணாவது கண்டிஷனுக்கு வாங்க. லிஃப்ட் என்ன செய்யுதுப்பா, மேல் நோக்கி ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தோட போகுது, இல்லை ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தோட போகுது, ஒரு விசையோட போகுது. அதாவது லிஃப்ட்டு இந்த மாதிரி நிற்கிறாரு. முன்னாடியே சொன்னது தான், அவருடைய எடை எப்படி செயல்படும்பா, கீழ் நோக்கி செயல்படும். அந்த ஆர் எப்படி செயல்படும், மேல் நோக்கி செயல்படும். அந்த தோற்ற எடை எப்படி செயல்படும், மேல் நோக்கி செயல்படும். இப்போ லிஃப்ட்டும் என்ன செய்யுதுன்னா மேல் நோக்கி செயல்படும். சரி, ஒரு பொருளை இயக்கம்னா என்ன வேணும், வெரி குட், விசை வேணும். அப்போ மேல் நோக்கி என்ன செயல்படுதுப்பா, இந்த புற விசையானது செயல்படுகிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல் இதில் வந்து என்ன இல்லை, இந்த ரெண்டு கேஸ்லையுமே வெளியே இருந்து எதுவும் விசை இல்லை. அப்போ இப்போ என்ன செயல்படுதுன்னா இந்த விசை செயல்படுது. அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R மைனஸ் டபிள்யூ. R மைனஸ் டபிள்யூனா என்ன அர்த்தம், ஏன் ஆரை நான் முதல்ல போட்டேன்ப்பா, ஏன்னா எஃப் என்ன செய்யுதுப்பா, இந்த இதில் செயல்படுது. அதாவது ரெண்டு இது செயல்படுதுல, அப்போ அங்கே தான் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன போட்டிருக்கேன்பா, அதை முதல்ல எழுதியிருக்கேன். இது எதுக்கு சமமாக இருக்கும்னா அந்த புற விசைக்கு எப்படி இருக்கும்பா, சமமாக இருக்கும். சரியா? இப்போ இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஆர் வேணும் அப்படின்னா இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்பா, இது மைனஸாக இருக்கா, அந்த பக்கம் என்னென்னு வரும், ப்ளஸ்ன்னு வரும். அப்போ இந்த எஃப் புறவிசை ப்ளஸ் என்ன வரும்பா, டபிள்யூ. எஃப் புறவிசைக்கான ஃபார்முலா என்னென்னா எம் இன்ட்டு ஏ. சரியா? நியூட்டனுடைய ரெண்டாம் விதி, நிறை இன்ட்டு முடுக்கம் ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி. இதில் நீங்கள் எம்மை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், ஜி ப்ளஸ் ஏ அல்லது ஏ ப்ளஸ் ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஆனது எந்த நிலையிலப்பா, வெரி குட், மின் தூக்கியானது ஒரு குறிப்பிட்ட விசையுடன் மேல் நோக்கி நகலும் போது, குறிப்பிட்ட திசையுடன் எந்த திசையிலப்பா, மேல் நோக்கி நகலும் போது அதனுடைய தோற்ற எடையானது உண்மையான எடையை விட அதிகமாக இருக்கும். சரியா? when the lift is moving upwards with a force, then the apparent weight is greater than the real weight. அதான் என்னதுப்பா, கேஸ் நம்பர் 3. ரைட். இப்போ நம்ம எதுக்கு வருவோம்பா, கேஸ் நம்பர் 4 வருவோம். கொஞ்சம் கவனிங்க. இதில் ஏன் இந்த இது போட்டேன், கொஞ்சம் கவனிங்க. ஒரு கிராஃப் வச்சு சொல்லலாம்பா. இப்போ கிராஃப் வச்சு கூட திசையை சொல்லலாம். அந்த இதுக்கே நான் சொல்கிறேன் பாருங்க. ஆரை நான் ஏன் ப்ளஸ்ன்னு போட்டேன், சரியா? ஆர் வந்து எங்கே இருக்குப்பா, ஒயில் இருக்குது. இதுவும் ஒயில் இருக்குது. ஆனால் டபிள்யூ பாருங்கள் ஒய் டேஷில் இருக்குது. அதனால் என்ன கொடுத்தேன்ப்பா, நான் மைனஸ் கொடுத்தேன். இப்படியும் அதை என்ன செய்யலாம்பா, விளக்கலாம். அடுத்தது பாருங்கள், மூணாவது கேஸ் வச்சுக்கிடுவோம். இந்த கேஸில் அவர் நிற்கிறாருப்பா. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீழ் நோக்கி இயங்குது. எப்படி இயங்குதுப்பா, கீழ் நோக்கி. ஏற்கனவே இருக்கக்கூடிய விசையை வரைஞ்சிருங்க. ஆர் கீழ் நோக்கி செயல்படக்கூடியது எடை. இப்போ இந்த மின் தூக்கியானது ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்துடன் கீழ் நோக்கி இயங்குகிறது. The lift is moving downwards. The lift is moving downwards. சரியா? with a force. அப்போ F புற விசை, வெளியிலிருந்து செயல்படக்கூடிய.
சரியா? இப்போ பாருங்க எதுக்கு ப்ளஸ் வரும் எதுக்கு மைனஸ் வரும்? ஆர் வந்து எப்படி தான்ப்பா ப்ளஸ் தான், ஆனால் டபிள்யூ இதுவும் என்னென்னு வரும்? மைனஸ்னு வரும். அதனால நம்ம என்ன போடலாம் அப்படின்னா டபிள்யூ மைனஸ் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் புறவிசை. உங்களுக்கு இந்த ஆர் வேணும் அப்படின்னா ஆரை இங்கிட்டு கொண்டு போய்க்கோங்க. கொஞ்சம் கவனிங்கப்பா. ஆர் என்ன செய்யுங்க, இந்த பக்கம் கொண்டு போங்க, இந்த புறவிசை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ டபிள்யூ மைனஸ் எஃப் புறவிசை இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்பா? ஆர்னு வரும். டபிள்யூட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? எம் இன்ட்டு ஜி மைனஸ் புறவிசை அதே ஃபார்முலா தான், நியூட்டனுடைய இரண்டாவது விதி, எம் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ எம்மை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஜி மைனஸ் ஏ ஆர். அப்படின்னா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த விசைப்பா அந்த தோற்ற எடையானது ஆர் ஆனது எதை விட சின்னதாக இருக்கும்பா? உண்மையான எடையை விட எப்படி இருக்கும்பா? சிறியதாக உங்களுக்கு என்ன செய்யும்பா? காணப்படும். சரியா? அதாவது எப்பொழுது வெரி குட், மின் தூக்கியானது என்ன செய்யும்பா? கீழ் நோக்கி வேகமாக முடுக்கமடையும் போது அதனுடைய தோற்ற எடையின் மதிப்பானது உண்மையான எடையை விட எப்படி இருக்கும்பா? குறைவாக இருக்கும். இதனால தான் நீங்கள் வேகமாக லிஃப்ட் கீழே வந்துச்சுன்னா எதை உணர்றீங்கப்பா? எடை இழப்ப உணர்றீங்க. ஓகே, லாஸ்ட் கேஸ். ஆக்சுவலாக புக்கில் 4 கேஸ் தான் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு 5வது கேஸும் ஒன்று சேர்த்து சொல்லிட்டேன். சரியா? லாஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த லிஃப்ட்டுக்கு ஒரு வயர் இருக்குமா? வெரி குட். இந்த லிஃப்ட்டு இந்த வயர் தொங்கிட்டு இருக்கும்லப்பா, அந்த வயர் இப்போ என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. அப்போ லிஃப்ட் என்ன செய்யும்? வேகமாக கீழே வரும்பா. லிஃப்ட் என்ன செய்யும்பா? மிக விரைவாக என்ன செய்யும்பா? கீழ் நோக்கிய திசையில் என்ன செய்யும்பா? வரும். அப்போ புவியீர்ப்பு விசை அதன் மீது செயல்படும். எந்த விசை செயல்படுமா? அந்த புற விசையாக இருக்குதுங்களா, அது எந்த விசையாக இருக்கும்பா? புவியீர்ப்பு விசையாக இருக்கும். சரியா? அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதையே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. இப்போ இது செயல்படக்கூடிய விசை. இது எந்த விசைன்னு சொன்னேன்? இப்போ வெரி குட், புவியீர்ப்பு விசை. அப்போ புவியீர்ப்பு விசைன்னு சொன்னீங்க அப்படின்னா அதனுடைய முடுக்கமானது எந்த முடுக்கத்துக்கு சமமாயிரும்? புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாயிரும். சரியா? இந்த நிலையத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தானே தடையின்றி விழுதல் அப்படின்னு என்ன செய்றாங்கப்பா? சொல்றாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழிறங்கும் பொருளானது எந்த முடுக்கத்துக்கு சமமான முடுக்கத்தில் கீழிறங்கினாப்பா? புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமான முடுக்கத்தில் கீழ் நோக்கி இயங்குமே எனில் அந்த இயக்கத்திற்கு தானே தடையின்றி விழுதல், ஆங்கிலத்தில் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எப்படி இருக்கும்பா? சமமாக இருக்கும். சரியா? அப்ப A = G. அப்ப R = என்ன வரும்பா? mg மைனஸ் ஏக்கு பதிலாக என்ன போட போறோம்? வெரி குட், ஏக்கு பதிலாக என்ன போட போறோம்? G. ரெண்டுமே mgயா? அப்ப என்ன ஆயிடும்? 1 1 கேன்சல். சரியா? இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. இப்ப தோற்ற எடையே இருக்காதுப்பா. சரியா? அப்ப அத ஒரு கேள்வியா எழுதுறதா எப்படி எழுதுறது? சரியா? புவியை நோக்கி கீழ் இறங்கும் பொருளானது புவி ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமான முடுக்கத்தில் கீழிறங்கும் நிலையில் அது எதை உணராதுப்பா? அதனுடைய தோற்ற எடை என்ன மதிப்பை பெறும்? சுழி மதிப்பை. தோற்ற எடை இழப்பு எவ்வளவு வரும்? சுழியாக மாறும். இந்த நிலைக்கு, இந்த தன்மைக்கு என்னன்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கப்பா? தோற்ற எடை. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்னதுப்பா? சாரி, வெயிட்லெஸ்னஸ். அதாவது இந்த நிலைக்கு பேரு எடையின்மை. இந்த நிலைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கப்பா? எடையின்மை. ஆங்கிலத்தில் சொல்ல போனா வெயிட்லெஸ்னஸ். சரியா? இதே தான்பா நீ எங்கேயும் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்குறீங்கப்பா? நீங்கள் இந்த பூமிக்கு வெளியில் கொஞ்சம் கவனிங்க. இதை நான் பூமின்னு வரைஞ்சுக்கிறேன். புவி. சரியா? புவிப்பரப்புக்கு வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டரில் 4000 கிலோமீட்டர்ஸ்
சாரி 400 கிலோமீட்டர். இந்த சர்ஃபேஸ்லேருந்து இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்பா? 400 கிலோமீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISSன்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இதில் இருக்கிறவங்கள நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. தண்ணியை குடிக்கும்போது அப்படியே மிதந்துக்கிட்டே குடிப்பாங்க. தண்ணியை அப்படியே ஒரு பாட்டிலேருந்து அப்படியே அமுக்குவாங்க. அப்படியே அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் எல்லா பக்கமும். சரியா? அதை என்ன செய்வாங்கப்பா? அப்படி பக்கத்தில் போய் குடிப்பாங்க. இது ஏன் ஏற்படுது அதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம்பா இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ இந்த 400 கிலோமீட்டரில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குல்லப்பா, இது எவ்வளவு வேகத்தில் சுற்றுதான்பா? கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு in a second 7.66 கிலோமீட்டர் பர் செகண்ட். சரியா? ஒரு மணி நேரத்தில் அதோடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதுப்பா? 27,580 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? 7.66 வந்து கிலோமீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறேன்பா. இவ்வளவு நேரத்துக்குள்ள 7.66 கிலோமீட்டர் போயிடும். கிட்டத்தட்ட ஒரு நாளில் எத்தனை தடவை சுற்றி வந்துருப்பா பூமியை? வெரி குட், 15 தடவை அது என்ன செஞ்சுட்டு இருப்பா? சுற்றிட்டு வருது. சரியா? இப்போ இவ்வளவு அதிகமான வேகம் நம்ம புக்கில் கொடுக்கல, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? மைல்ஸில் சொல்ல போனால் அப்ராக்சிமேட்டாக என்னென்ன வரும்னா 5 மைல் ஒரு செகண்டில். இந்த செகண்ட் 5 மைல். ஒரு மைல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புக்கில் இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தான். சரியா? ஸோ இவ்வளவு வேகத்தில் அது சுற்றி வரும்போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த முடுக்கம் இருக்குல்லப்பா, சாரி என்னப்பா, ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முடுக்கம் எஸ்ன்னு எழுதியிருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் புரிஞ்சுக்கோங்க. இந்த முடுக்கம் கிட்டத்தட்ட எந்த முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும்? புவியின் முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். சரியா? அப்போ அவங்களால எதை உணர முடியாதுப்பா? எடையை உணர முடியாது. அங்கேயும் எதை உணர்வாங்க? எடையின்மை. என்ன கிடையாது சார்? நோ கிராவிட்டிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் a rubbish word. சொல்லவே கூடாது. there is no gravity அப்படிங்கிறது தப்பு. சரியா? அவங்க போகிற வேகத்தில் ஏற்படக்கூடிய முடுக்கம், சரியா, அந்த முடுக்கமும் புவியீர்ப்பு முடுக்கமும் அளவில் எப்படி இருக்குப்பா? ஒரே மாதிரி இருக்கு. அதன் காரணமாக அவங்க எதை உணர்றாங்கப்பா? எடையின்மை. அதனால தான் அவங்க அங்கே என்ன செய்கிறாங்கப்பா? மிதக்கிறாங்க. இதுதான் உண்மை. சரியா? விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கலன்கள் மிக அதிக அளவிலான என்ன திசைவேகம்பா? சுற்றியக்க திசை வேகத்தை பெற்றுள்ளன. பார்த்தீங்க எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு. சரியா? இதன் காரணமாக அங்கே என்ன இருக்கும்பா? அதனுடைய முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்தை ஒத்து இருக்கும். அதனால் அவங்க எதை உணர்றாங்கப்பா? எடையின்மையை என்ன செய்கிறாங்கப்பா? உணர்கிறார்கள். ரைட்டா? ரைட். இது வந்து லாஸ்ட் டாபிக் இந்த பாடத்தில். என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான கேள்விப்பா. கடைசி இதை நீங்கள் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க, அதுக்காக பெரும்பாலும் என்ன செய்வாங்கப்பா? கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பு விதின்னு படிச்சிருப்பீங்க, அல்லது நியூட்டனுடைய என்ன விதிப்பா? ஈர்பியல் விதி, லா ஆஃப் கிராவிடேஷன். இதனுடைய என்னதுப்பா? பயன்பாடு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாடிகள் இருக்குல்லப்பா, ஹெவி பாடிஸ், செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? மிக அதிகமான என்னதுப்பா? பெருசு, ரொம்ப அளவில் பெருசு. அந்த மாதிரி பொருட்களுடைய எதை கண்டுபிடிக்க முடியும்பா? அதனுடைய பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அதனுடைய என்னப்பா என்னென்னு சொல்லிடுறேன். அதனுடைய நிறை, அதனுடைய ஆரம். சரியா? பூமியை பொறுத்தளவுக்கு பூமியினுடைய புவியீர்ப்பு விசை, பூமியினுடைய கிட்டத்தட்ட 6×10⁻24 கிலோகிராம், ஆரம் 6378 கிலோமீட்டர், ஜி 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இதெல்லாம் எந்த விதியை பயன்படுத்த அளந்தாங்கப்பா? வெரி குட், ஈர்பியல் விதியை கொண்டு தான் என்ன செஞ்சாங்கப்பா? அளந்தாங்க. இதான் என்ன பாயிண்ட்டுப்பா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத என்னதுப்பா? விண்மீன்கள், ஸ்டார்ஸ், அதே மாதிரி பிளானட்ஸ். சரியா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் டிஸ்கவரின்னு தான் வரும். டிஸ்கவரின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அது இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம இப்போ புதுசாக அதை என்ன செஞ்சுருக்கோம்பா, கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கப்பா, டிஸ்கவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாபிள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஒரு அன்ஸ்டெடி ஸ்டேட்டு, ஷேக் ஆகிக்கிட்டே வாபிள் டான்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்குருவாங்க, அப்படி நின்றுக்கிட்டு அப்படியே கையாட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மோஷனுக்கு பேர் தான் வாபிள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்டார்ஸ் செய்யும்பா. ஆக்சுவலாக ஸ்டார்ஸுக்கு ஒரு சென்டர் இருக்கும்பா, பூமியும் சென்டர். ஸ்டாரை இது பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கும்பா, சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா ஸ்டார்ஸ்லாம் அப்படியே நிற்கும், நம்ம சூரியன்லாம் அப்படியே நிற்கிது நினச்சிட்டு இருக்கீங்க, தப்பு. அது ஒரு மையத்தை, அது வந்து பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சொல்ல வேண்டாம். ஸோ இந்த சென்டர்லேருந்து சில நேரங்களில் இந்த ஸ்டார்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகும். அதோடைய மூமெண்ட்டில் ஒரு சின்ன என்ன இருக்கும்பா, இர்ரெகுலாரிட்டி இருக்கும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கப்பா, வாபிள் மோஷன் அப்படின்னு என்ன செய்வாங்கப்பா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாபிள் மோஷன் மூலமாக அது பக்கத்தில் இருக்கிற பிளானட் இருக்குல்ல, அதுவும் என்ன ஆகும்பா, ஷேக் ஆகும். சரியா? இந்த இயக்கங்கள் நடைபெறும்போது அந்த ஸ்டார், அந்த விண்மீனினுடைய எடை நிறைய நம்மளால் எளிதாக என்ன செய்ய முடியும்பா, கண்டறிய முடியும். எனக்குதா? இதான் உங்களுக்கு எந்த பாயிண்டாக கொடுத்துருக்காங்கப்பா, மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவிசார் இயக்கம்னு சொல்லுவாங்கப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா, இப்படி ஒரு தொட்டியில் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. செடி எப்படி வளரும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வளரும். இதை இப்படி சாய்ச்சி வைங்க, இந்த தொட்டி செடியை இப்படி சாய்ச்சி வைங்க. செடி இப்படி இருக்கட்டும், வெளியில் என்ன இருக்கணும்பா, அந்த வேர் இருக்கட்டும், இதில் இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாய்ச்சி வச்சிங்கன்னா இந்த வேர் இருக்குல்லப்பா, பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை உணர்ந்து இப்போ வளர ஆரம்பிக்கும் போது எப்படி வளரும்னா இப்படி வளரும். எதை நோக்கி வளரும்பா, வெரி குட், பூமியினுடைய ஈர்ப்பு விசையை நோக்கி வளரும். சரியா? அதே மாதிரி செடியின் தண்டை என்ன ஆகும்னா இப்படி வளர ஆரம்பிச்சிடும், மேல் நோக்கி. எப்படி வச்சா கூட, சாட்சி வச்சா கூட. இந்த இயக்கத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கப்பா, புவி சார் இயக்கம், ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்லி என்னப்பா பேரு. இந்த இயக்கமும் எந்த விதியை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுப்பா, அந்த நியூட்டனுடைய ஈர்பியல் விதி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் மூலமாக we can explain this geotropism also. சரியா? ரைட். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் இதெல்லாம் இருக்குல்லப்பா, இது போகக்கூடிய பாதையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஈஸிலி we can predict by the use of என்னப்பா, gravitational law of attraction. புவியீர்ப்பு விசையை கொண்டு அந்த பொருட்கள் செல்லக்கூடிய பாதையினை நம்மளால் தெளிவாக என்ன செய்ய முடியும்பா, அறிந்து கொள்ள முடியும். சரியா? எல்லாரும் நல்லா புரிஞ்சுருந்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து தோற்ற எடை அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி லிஃப்டில் இருக்கும்போது என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் விண்வெளி வீரர்கள், அஸ்ட்ரானட்ஸ், அவங்க ஸ்பேஸில் ஏற்படும் போது அந்த தோற்ற எடை, அதை பற்றி விரிவாக பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூட்டனுடைய ஈர்பியல் விதியினுடைய பயன்பாடு, இந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த கிளாஸில் என்னப்பா முழுமையாக தெளிவாகவும் பார்த்தோம். சரியா? அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.